விழா நாயகர் முரளி அருபன் ஐயா உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். முரளி ஐயா பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு சிறந்த கவிஞர், நல்ல எழுத்தாளர், தொகுப்பாசிரியர், பதிப்பாசிரியர், இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நான் மதுரையிலிருந்து படிச்சுட்டு வந்ததுனால மதுரையை ஆண்ட அந்த பாண்டிய மன்னனுடைய பெயரை சொல்லித்தான் என்னை செல்லமா அழைப்பார். நின்ற சீர் நெடுமாறா அப்படிங்கிறார். நான் குன்று சீர் குருமாறா அப்படின்னு. ஏன்னா அவர் எனக்கு குரு தான். ஏன்னா அவர்கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். நான் வந்து இங்க 10 ஆண்டுகள் வரையும் அவர்கிட்ட இருந்து பேசுறதுல நிறைய விஷயங்கள் அவர் சொல்லி சொல்லி அப்படி ஒரு வரியில பேசிட்டு போவார். பதில் நம்ம பெருசா எதிர்பார்ப்போம், நச்சுன்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டு போயிடுவார். ஒரு முறை அவர் மதுரை தியாகராசர் கல்லூரியில போய் கவிதை பாடிட்டு வந்தார். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் படித்த அந்த கல்லூரி தியாகராசர் கல்லூரியில போய் கவிதையை படிச்சுட்டு வந்தாரு. ஐயா, எங்க கல்லூரிக்கு போனீங்களே, மதுரைக்கு எல்லாம் போயிருக்கீங்களே, எப்படியா இருந்தது, நன்றாக இருந்ததா அப்படின்னு சொல்லி விசாரிச்சேன். அவரு நல்லா இருந்ததுப்பா அப்படின்னாரு. நான் கூட அவரு மதுரையில விளக்குத்தூண் ஜிகிரதண்டா நல்லா இருந்தது, மதுரை பன் பரோட்டா நல்லா இருந்தது, இப்படி ஏதாவது சொல்லுவாரோன்னு நினைச்சு கேட்டேன். அவரு பக்கத்துல இங்க வாழ்ந்தாரு. மதுரையை பத்தி கேட்கிற, மனத்திரை இல்லா மதுரை, அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில அவரு பதில் சொல்லிட்டாரு, மனத்திரை இல்லா மதுரை. அவருடைய அனுபவத்தை அங்க சொல்றாரு. என்னுடைய உடன் பயின்ற மாணவர்கள், ஆசிரியர்கள்ட்ட எல்லாம் சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஐயா அவர்கள் நாகூர்ல ஒரு நூல் வெளியிட்டாங்க. அவரு பதிப்பித்த நூல்களிலேயே எனக்கு ரொம்ப பிடித்த நூல் கவி காமுசரீஃப் எழுதிய அந்த சிலப்பதிகார உரை. சிறப்பான ஒரு நூல், அதை நீங்க எல்லாரும் படிக்கணும். அது அந்த நூல் வெளியீட்டுக்கு என்னுடைய பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் ஐயா அவர்களை அழைத்து அந்த நூலை வெளியிட்டார் நாகூர்ல. மிக சிறப்பான ஒரு நூல். அந்த நூல் குறித்து சிறப்புரையாற்ற வேண்டும் என்று இங்க OMCA பட்டிமன்றத்தில் என்னை பேச அழைத்தார். பேச அழைத்ததை விட அந்த நூலை படிப்பதற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் என்றுதான் சொல்லணும். அது அவ்வளவு சிறப்பான நூல். அவர் எப்படித்தான் தேடி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. கவி காமுசரீஃப் எழுதி அந்த நூல்ல புகார் காண்டம், அந்த காணல் வரி வரையும் தான் அந்த நூல் இருக்கு, அவருடைய உரை இருக்கு. அதுக்கப்புறம் இல்ல, அது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மூடி வைக்க மனசு இல்லை. அடுத்து தொடர்ச்சி எங்க இருக்கும் அப்படின்ற ஒரு தேடுதல் ஏற்பட்டது. அதை எப்படி தேடி அவருடைய காலத்துல அவரு ஒரு இதழ்ல, மாத இதழ்லயோ இதுலயோ தொடரா எழுதியிருப்பார் போல. அதையெல்லாம் சேகரிச்சு அதை நூலாக பதிப்பிச்சிருக்காரு. அது மிகச்சிறந்த நூல். அதுக்காக நான் அவரை என்றைக்கும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அது ஒரு அற்புதமான நூல். அவருடைய பழகும் போதெல்லாம் ரொம்ப இணக்கமா பேசுவார், ஒற்றுமையா இருக்கணும்னு நினைப்பாரு. எந்த நேரத்திலையும் மனச்சோர்வு இருந்தாலும் உடனே நகைச்சுவையோட பேசக்கூடிய ஒரு தன்மை உடையவர். அவர் எழுதும் போது பாத்தீங்கன்னா அவர் எழுதுகோலை பிடிச்சு எழுதுவார். அவர் நம்மளாம் பேனாவுடைய நுனியை பிடிச்சு இப்படி எழுதுவோம். அவர் பேனாவுடைய அந்த பின்னாடி நடுவுல வச்சு பிடிச்சு எழுதுவார். ஒரு குழந்தை முதல்ல பேனாவை பிடிச்சி எழுதுனா எப்படி இருக்குமோ அது மாதிரி எழுதுவார். அது ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. நம்மளாம் பேனாவை பிடிச்சுதான் எழுதுவோம், பேனா அவரை பிடிச்சி எழுதும். அந்த மாதிரி ஒரு சிறந்த எழுத்தாளர். அவருடைய பணிகாலம் சீரும் சிறப்புமாக அமைய வேண்டும். நம்ம கம்பம் சார் சொன்ன மாதிரியே மாணவராக இங்க வருகை தந்து பேராசிரியராக வாகை சூடிய கலிதச்சன் முரளி ஐயா அவர்களுடைய ஓய்வு காலம் சீரும் சிறப்புமாக அமைய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.